மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 7 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோவிந்தராஜிடம் கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு சொல்வது என்ன, கோவிந்தராஜ்? வணக்கம் சார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சேலை கிராமத்தில் இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த இந்தியன் வங்கி அருகிலே இந்தியன் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம்மும் செயல்பட்டு வருகிறது. இந்த இந்தியன் வங்கியும் இந்த ஏடிஎம் ஆள் நடமாட்டம் பக்கத்துல வீடுகள் இல்லாத தனியான பகுதியில் ஆள் அரவம் இல்லாத பகுதியில் இந்த இந்தியன் வங்கி இயங்கி வருகிறது. இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் வங்கிக்கோ இந்த ஏடிஎம் இயந்திரத்துக்கோ இரவு காவலாளி கிடையாது. இந்த சூழ்நிலை நேற்று நள்ளிரவு பாத்தீங்கன்னா முகமூடி அணிந்து 3 பேர் சுமார் ஒரு மணி வாக்கில் அந்த ஏடிஎம் இயந்திரத்தை உடைச்சிருக்காங்க. அந்த ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்கும் போது அந்த அலாரமானது ஒலித்திருக்குது. ஆனா அந்த வங்கிக்கு அருகிலே வீடுகள் எதுவும் இல்லாத கருத்து அது தேசிய நெடுஞ்சாலை நாகப்பட்டினம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரமா இருக்கு. ஆனா அந்த அலாரம் ஒடித்தும் பக்கத்துல எந்த ஆள் நடமாட்டம் இல்லாதனால அதுல இருந்த ஒரு ஏன்னா இன்று ஞாயிற்றுக்கிழமை வங்கி விடுமுறை. இந்த காரணத்தால நேற்று அதற்கு சனிக்கிழமையா இருந்த காரணத்தால் இந்த பயன்பாடு அதிகம் உள்ள காரணத்தால் பணம் அதிக அளவுல அந்த ஏடிஎம் பணம் வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை அந்த ஏடிஎம் முகமுடி அணிந்து 3 பேர் கொள்ளையடி அந்த ஏடிஎம் வங்கி இயந்திரத்தை உடைத்து சுமார் இப்ப முதல் கட்ட அறிக்கையில பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் வரைக்கும் அவங்க எடுத்திருக்காங்க. மீதி பணம் அவங்க எடுக்கல. ஏன்னா அந்த அலாரம் தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருந்த காரணத்தாலும் அந்த சத்தம் வந்த காரணத்தாலும் அந்த முதல் கட்ட அந்த 7 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இது குறித்து காலையில பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அடிச்சு பேங்க் ஏடிஎம் உடைச்சிருக்கு பணம் எடுக்க வரும்போது தகவல் எடுத்த அடிப்படையில் வைத்தீஸ்வரன் கோயில் போலீசார் வழக்கு போய் வச்சது இப்ப ஆய்வு செய்து வராங்க. இப்ப வங்கி அதிகாரிகள் இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க முழுமையாக அந்த பணத்தை எண்ணி மீதி எவ்வளவு வச்சாங்க என்ன அந்த முழு தகவல் கிடைக்கும். முதற்கட்ட போலீஸ் விசாரணை என்ன சொல்றாங்கன்னா ஒரு 7 லட்சம் வரைக்கும் சுமார் 7 லட்சம் வரைக்கும் கொள்ளை போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இது குறித்து மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முழு ஆய்வுக்கு பிறகு அதான முழுமையான தொகை எவ்வளவு நமக்கு தெரிய வரும் சார். நன்றி கோவிந்தராஜ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.